ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் ரோட்ஸ் அண்ட் டிரைவ்ஸ்க்கு எல்லாரும் வரவேற்கிறேன். இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு மோட்டர் சைக்கிள் பற்றி பார்க்க போகிறோம். அற்புதமான சென்ஸ் எல்லாரும் ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு மோட்டர் சைக்கிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பஜாஜோட பல்சர் சீரீஸில் இப்போ புது ரேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்த ஜென்ரேஷன் ஆஃப்டர் 20 இயர்ஸ் 2 டெக்கேட்ஸ்க்கு அப்புறம் வந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா N250 அண்ட் F250. இப்போ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக N250 இந்த நேக்கட் மோட்டர் சைக்கிள் பற்றி பேச போகிறேன். இந்த நேக்கட் மோட்டர் சைக்கிள் பார்த்தீங்கன்னா NS200க்கு மேலே பொசிஷன் பண்ணியிருக்காங்க, டாமினேட் 250க்கு கீழே பொசிஷன் பண்ணியிருக்காங்க. இதோட ரைவல்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா FZ25 அப்புறம் சுசுகியோட ஜிக்ஸர் 250. ஆனால் இந்த வீடியோவில் ஜஸ்ட் இந்த வண்டியை பற்றி தான் ஸ்பெசிஃபிக்காக பேச போகிறேன். பிகாஸ் 250cc செக்மெண்ட் இந்த குவார்டர் லிட்டர் செக்மெண்ட்டில் வந்து காம்படிஷன் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. இந்த வண்டியை நிறைய பேர் வந்து ஆன் பேப்பர் நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. இந்த வண்டியில் வந்து லிக்விட் கூலிங் இல்லை ப்ரோ, இந்த வண்டியில் வந்து 4V டெக்னாலஜி இல்லை, இந்த வண்டியில் குவிக் ஷிஃப்டர் இல்லை, இந்த வண்டியில் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இல்லை, இந்த வண்டியில் dual channel ABS சிஸ்டம் இல்லை, ரியர் டயர்ஸ் வைடாக கொடுத்துருக்கலாம். இந்த மாதிரி நிறைய வந்து சினிசிசம் இந்த வண்டிக்கு காமிச்சாங்க. இப்போ சொன்ன ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து இந்த வண்டியில் இல்லைங்கிறது வந்து நான் மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல போகிறேன். இது எல்லாத்துக்கும் மேலே நான் ஒரு பஜாஜ் பல்சர் RS200 ஓனர். ஸோ இந்த புது ஜென்ரேஷனோட அந்த பல்சர் ஃபீல் இந்த வண்டியில் இருக்கா அப்படின்னு சொல்ல போகிறேன். இன்னொரு குட்டி கதை என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து அப்பாச்சி ஃபேன், சொல்ல போனால் ஜஸ்ட் அப்பாச்சி ஃபேன். அப்பாச்சி சீரிஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மோர் ஆஃப் நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருந்தாங்க, நான் பழகினதே வந்து அப்பாச்சியில் தான். ஆனால் நான் வண்டி வாங்கணும் அப்படின்ட்டு நான் வந்து யோசிச்சு எடுக்கும்போது நான் வந்து பல்சர் தாங்க எடுத்தேன். அதுக்கு எனக்கு மெயின் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா RS200 நான் வந்து ஃபர்ஸ்ட் வண்டி லான்ச் ஆனதையுமே வந்து 2016 ஸ்டார்டிங்கில் லைக் லான்ச் ஆகிற 4 to 5 months மேலே டைமில் வந்து டெஸ்ட் ரைட் பண்ணேன். அடுத்து அந்த வீக்கெண்டே வந்து புக் பண்ணேன். பிகாஸ் எனக்கு பல்சர்ஸில் மெயினாக வந்து RS200 அக்ராஸ் த பல்சர் ரேஞ்சே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் எதுனா அந்த ரா ஃபீல், அந்த ரா பல்சர் ஃபீல், அந்த ரா பர்ஃபார்மன்ஸ் ஃபீல், அந்த ஃபீல் இந்த ஜெனரேஷனில் இருக்கா? அதுதான் வந்து மெயினான கொஸ்டின். அதுதான் உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ண போகிறேன். அப்புறம் மற்ற எல்லா விஷயங்களும் தரவாக கவர் பண்ணுவோம். பிகாஸ் எனக்கு ட்ராக் ரைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். டூரிங் ரிவ்யூ, அப்புறம் மைலேஜ் டெஸ்ட் ரிவ்யூ அது தனியாக வருது. அப்புறம் டிஃப்ரென்சஸ் பிட்வீன் F250யோட தனியாக ரிவ்யூ எல்லாமே வருது. வெயிட் பண்ணுங்கள். இப்போ நம்ம டிசைன் பற்றி பார்ப்போம். ஸோ டிசைன் இந்த பர்டிகுலர் வண்டியை ஒரு நேக்கட் மோட்டர் சைக்கிள் ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கும்போது ஆக்சுவலி கம்ப்ளீட்டாக NS200லேருந்து கம்ப்ளீட் டிபார்ச்சர். ஏன்னா நீங்கள் ஃப்ரண்ட் எண்ட் பார்க்கும்போது அந்த எக்ஸ்போஸ்டான ஃப்ரண்ட் எண்ட் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி சொல்ல போனால் ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு சிங்கிள் LED ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே பார்க்கும்போது LED டே டைம் ரன்னிங் லைட்ஸ் இருக்குது. தூரத்துலேருந்து பார்க்கும்போது இதோட லுக் வந்து ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது. மெயினாக இந்த பிளாக் கேசிங் கொடுத்துருக்கிறது ரொம்பவே நல்லா இருக்குது. அப்புறம் இப்போ நம்ம பார்த்துருக்கிற கலர் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா ரேசிங் ரெட் கலர் ஸ்கீம். இந்த கலர் ஸ்கீம் அளவுக்கு இதான் வந்து பெஸ்ட் கலர் அப்படின்னு நான் சொல்லுவேன். கம்பேர் டு கிரே கூட கம்பேர் பண்ணும்போது ஃப்ரண்ட்ல வந்து ஃபெண்டர்ஸ் வந்து டுவல் டோன் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. ரெட் கலர் இருக்குது. பின்னாடி வந்து பிளாக் பேனலிங் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இந்த பிளாக் பேனலிங் அப்புறம் வண்டியில் இருக்கிற ஒவ்வொரு இடத்துல இருக்கிற பிளாக் பேனலிங், ஸோ இந்த பேனலிங் இருக்கு இல்லையா இது, ஸோ இந்த ஏரியா, அப்புறம் ஈவன் டயர் ஹக்கர் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா புது மெட்டீரியலை கொடுத்துருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. கிளாஸ் ஃபில்டா நைலான் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் ஓவரால் அந்த பர்டிகுலர் மெட்டீரியல் யூஸ் பண்ணதுனால வண்டியோட ரேட்லிங் ஒரு பர்டிகுலர் பார்ட்ஸ் அண்ட் கம்போனன்ட்ஸ் இருக்கிற ரேட்லிங் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட் பண்ணும்போது எனக்கு ரொம்பவே நல்ல ஃபீல் ஆச்சு. பிகாஸ் ரொம்ப வெல் சார்ட்டட் அவுட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஓவரால் ஃபிட் அண்ட் ஃபினிஷ். நம்ம பல்சர்ஸ் வந்து நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணுவோம், அது வந்து ரொம்பவே கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க இந்த புது ஜெனரேஷன் பல்சர்ஸில். அப்புறம் சைட்லேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு வீல் பேஸ் லென்த் தெரியும், 1351 mm லென்த்து. சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா 785 mm சீட் ஹைட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 165 mm. இதோட இம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வந்து நான் ரைட் பண்ணும்போது சொல்கிறேன். இங்கே காப்பர் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க இங்கே என்ஜின் ஏரியாவில். அது மட்டும் இல்லாமல் இங்கே சாட்டின் சில்வர் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்க்க நல்லா இருக்கு. ஃபியூல் டேங்க் வந்து மெட்டல் தாங்க, மெட்டல் மேட் தான். அது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா பல்சருக்கு ஒரு ட்ரேட்மார்க்கான விஷயம். அப்புறம் பல்சரோட அந்த 3D டிசைன் வந்து இங்கே நீட்டாக இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபேரிங் மோர் ஆஃப் நேக்கட் ஃபேரிங்க்கு வந்து பார்க்க நல்லா இருக்கு. ABS ஸ்டிக்கரிங் வந்து முன்னாடி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இந்த வண்டி சிங்கிள் சேனல் ABS சிஸ்டம் தான். இந்த கிரிமேக்கா கிட்டேருந்து சோர்ஸ் பண்ணப்பட்ட இந்த பிரேக்கிங் செட்டப் பார்த்தீங்கன்னா 300 mm ஃப்ரண்ட் டிஸ்க்கும் 230 mm ரீ டிஸ்க்கும் கம்பேர் டு NS200 கம்பேர் பண்ணும்போது இது ஆக்சுவலி பெருசு. ஈவன் 220F கூட கம்பேர் பண்ணும்போது. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கும்போது என்ஜின் கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த என்ஜின் கார்டு இதோட மெட்டீரியல் ஃபினிஷ் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. அந்த GFM மெட்டீரியலில் கொடுத்தது தான். அப்புறம் ரியர்லேருந்து பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டான டெயில் லாம்ப்ஸ், ஒரு ரீடிசைன் பண்ணப்பட்ட டெயில் லாம்ப். ஸ்டில் அந்த வெர்டிகல் செட்டப் தான் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்புறம் சிங்கிள் பீஸ் கிராப் ரயில் நல்லா ஸ்டடியாக இருக்குது. இந்த ஸ்டடினஸ் வந்து நீங்கள் ஃபுட் பெக்ஸ்லையும் பார்க்க முடியும். ரப்பரைஸ் ஃபுட் பெக்ஸ் கொடுத்துருக்காங்க ரைடருக்கு. ரியரில் பிலியனுக்கு வந்து நல்ல லைக் ஸ்டடியான ஃபுட் பெக்ஸ் கொடுத்துருக்காங்க. டூவல் எக்ஸாஸ்ட் அவுட்லெட் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி நல்ல ஸ்டபியான யூனிட் இது. ஆனால் எக்ஸாஸ்ட் வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட்ங்க. ஆக்சுவலி ரியர்லேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு மோனோஷாக் சஸ்பென்ஷன் தெரியும், நைட்ராக்ஸ். இந்த பர்டிகுலர் புது ஜெனரேஷன் பல்சர்ஸ்க்காக கம்ப்ளீட்டாக ரீடிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து 37 mm டெலிஸ்கோபிக் ஃப்ரண்ட் ஃபோக்ஸ். இப்போ நான் உட்காந்து காமிக்கிறேன்.
ஆக்சுவலி ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. நீங்கள் வந்து என்ன ஹைட்டில் நீங்கள் இருந்தாலுமே வந்து உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்காது. பிகாஸ் நீங்கள் ஒரு 5'6", 5'7" இருந்தாலும் நீங்கள் உட்காரும்போது 795 சீட் ஹைட் இருந்தாலும் உட்காரும்போது நல்ல கீழே லோலி பொசிஷனாக தான் உட்காருங்க. அப்புறம் மெயினாக இந்த வண்டியில் வந்து உங்களுக்கு ஃப்ளாட் ஹேண்டில் பார் செட்டப் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ரீச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃப்ளாட் ஹேண்டில் பார்ஸாக இருந்தாலும் கொஞ்சம் ரியர்வோர்ட்ஸாக வந்து டில்ட் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் ரேக் ஆங்கிள் வந்து கொஞ்சம் லைக் நேரோவாக கொஞ்சம் இன்வர்ட்ஸாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் அது வந்து ரொம்ப நல்ல விஷயம் ஆக்சுவலி. பிகாஸ் அக்ராஸ் டிஃப்ரெண்ட்டான நீங்கள் ஹைட்டில் இருந்தாலும் வந்து உங்களுக்கு ஒரினஸ் இருக்குது. அது நீங்கள் வந்து இந்த வண்டியை எடுக்கலாம். இந்த வண்டியில் முக்கியமான விஷயம் கண்டிப்பாக செமி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருங்க. ஸோ இந்த புது செமி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அனலாக் யூனிட் கொடுத்துருக்காங்க. டிஜிட்டல் டிஸ்பிளே வந்து உங்களுக்கு அதுவும் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி ஆர்பிஎம் கவுண்டருக்கு வந்து அப் டு 12,000 ஆர்பிஎம் வரைக்கும் இங்கே வந்து ரீடிங் கொடுத்துருக்காங்க. இது அனலாக் யூனிட். அப்புறம் ஸ்பீட் டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்து டிஜிட்டலாக கொடுத்துருக்காங்க. 2 இப்போ அடிஷன்ஸ் நல்ல முக்கியமான அடிஷன்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் ஃபைனலி கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரேஞ்ச் இண்டிகேஷன் இருக்கும். எவ்வளோ ஃபியூலுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ வண்டி போகும், மேக்ஸிமம் எவ்வளோ ரேஞ்ச் போகும் அப்படின்ட்டு வந்து இண்டிகேஷன் பண்ணோம். ஸோ அது வந்து நல்ல விஷயங்கள். ஆனால் எனக்கு அனலாக் யூனிட் டிஜிட்டல் யூனிட் கம்ப்ளீட்டாக கொடுக்காது கூட நான் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேன். எனக்கு ஒரு கம்ப்ளைண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பர்டிகுலர் செமி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரோட சைஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் பார்க்க அட்ராக்டிவாக இருக்கும் என்னை பொறுத்த அளவுக்கு. இந்த ஃபியூல் டேங்க் 14 லிட்டர் ஃபியூல் டேங்க் நல்ல ஸ்வீப்பிங்கான டிசைனில் கொடுத்துருக்காங்க. ஆனால் இன்னும் கொஞ்சம் நீயை வந்து கிரிப் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் ரிசர்ச் பெட்டராக இருந்தால் இன்னும் கான்ஃபிடன்ஸ் வந்து அதிகமாகும் நீங்கள் கார்னரிங் எடுக்கும்போது. ரெண்டு லாப்ஸ் தட்டலாம் வாங்க. ஸோ ப்ரிசைஸாக என்ன நான் ஃபீல் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறேன். என்னோட பெஸ்ட் ட்ராக் ரனில் பார்த்தீங்கன்னா நான் மேக்ஸிமம் N250 வச்சு 141 km/h டாப் ஸ்பீட் ஹிட் பண்ணேன். இதுவே வந்து F250 பார்த்தீங்கன்னா 145 வரைக்கும் போச்சுங்க. ஸோ திஸ் திங் எனக்கு கம்பேரிசனில் வந்து அது ரெண்டுலேயும் டிஃப்ரென்சஸ் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து ஜஸ்ட் N250 மட்டும் சொல்கிறேன். ஸோ N250ல் எனக்கு ரொம்ப பிடிச்ச நிறைய விஷயங்கள் இருக்குது. பிகாஸ் இந்த த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் ஃபுல் டேப் கொடுக்கும்போது ரொம்ப ரெஸ்பான்சிவாக இருக்குது. பிகாஸ் லோ அண்ட் மிட் ரேஞ்ச் ஏற்ற மாதிரி வந்து நல்லா கேல்குலேட் பண்ணி என்ஜின் வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இட்ஸ் வெரி வெரி நைஸ். அதே மாதிரி கிளச்சும் வந்து ரொம்ப லைட்டாக இருக்குது. கிளச் பிளேயும் வந்து லைக் ஈஸியான பிளேயாக இருக்குது. அது ரெண்டுமே வந்து ரொம்ப ஹேண்டியாக இருக்குது. மெயினாக வந்து நீங்கள் கார்னர்ஸ் பண்ணும்போது, ஆல்சோ நீங்கள் வந்து டாப் ஸ்பீட்ஸ் அடிக்கிறீங்க அந்த மாதிரி டைமில் நீங்கள் ட்ரை பண்ணும்போது. அது மட்டும் இல்லாமல் இந்த மிரர்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ மிரர்ஸ் வந்து ரொம்ப சின்ன மிரர்ஸ் இல்லை. யூஸ்வலாக வர மாடர்ன் மோட்டர் சைக்கிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன மிரர்ஸ் கொடுக்குறாங்க. பிகாஸ் அதில் ஒரு ஸ்டைலிஷாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதோட ஃபங்க்ஷனாலிட்டி வந்து மறந்துடுறாங்க. இந்த வண்டியில் அப்படி இல்லை. மிரர்ஸோட சைஸ் வந்து நல்லா இருக்குது. ஸோ ரியரில் வந்து விசிபிலிட்டி நல்லாயிருக்கு. ஆல்சோ இப்போ நீங்கள் பின்னாடி ஒரு வண்டி வந்து நல்லா தெளிவாக தெரியுது. அதுக்கு மெயின் காரணம் வந்து என்ஜினோட ரிஃபைன்மெண்ட். என்ஜின் வந்து நல்ல வெல் ரிஃபைன் மோட்டர் இது. இந்த வண்டியோட ஒரு பெரிய ப்ளஸ் வந்து சொல்லுவேன். அது மட்டும் இல்லை, ஓவரால் ஃபிட் அண்ட் ஃபினிஷ் வந்து ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சது ஆக்சுவலி. நிறைய இடத்துல பிளாஸ்டிக் பிட்ஸ் வந்து உங்களால் ஃபீல் பண்ண முடியும் நிறைய பேனலிங்கில். ஆனாலும் அதையெல்லாம் போக ஸ்டில் ஒரு நல்ல பில் குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு பெரிய தம்ஸ் அப். அதுக்கப்புறம் பிரேக்ஸ் படி பார்க்கும்போது 300 mm ஃப்ரண்ட் டிஸ்க்கும் 230 mm ரியர் டிஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி. ஸோ இந்த புது பிராண்ட் கிட்ட சோர்ஸ் பண்ண இந்த பிரேக்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு இன்ட்யூட்டிவான ஃபீல் கொடுத்தது. ஆனால் சில இடத்துல வந்து கன்சிஸ்டண்ட்டாக வந்து என்னால் பிரேக் பண்ண முடியல. கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வந்து எனக்கு ஸ்லிப் ஆகிற மாதிரி இருந்துச்சு. மெயினாக வந்து N250ல். பிகாஸ் இது வந்து ஃப்ரண்ட் ரொம்ப லைட்டாக இருக்கிற மோட்டர் சைக்கிள். பிகாஸ் சென்னைக்கு மோட்டர் சைக்கிள். ஸோ NS250 அளவுக்கு ஒரு வண்டியை ப்ளேஸ் பண்ணி ஒரு கார்னரில் எனக்கு வேணுங்கிற மாதிரி ஓட்டுறேன். கார்னர் என்ட்ரி ஒரு கார்னர் எக்ஸிட்டில் வந்து எனக்கு வேணுங்கிற மாதிரி எடுக்கணும் அப்படின்ட்டு நான் நினைக்கும் போது அந்த அளவுக்கு வந்து எனக்கு இந்த ப்ரிசிஷன் வந்து எனக்கு கிடைக்கல. ஸோ அந்த ப்ரிசிஷன் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்துக்கலாம். பட் ஸ்டில் இட் இஸ் நாட் தட் பேட் அப்படின்னு சொல்ல மாட்டேன். பிகாஸ் உங்களுக்கு 0 to 60 0 to 100 பக்காங்க.
தாங்க ஆஸ் குட் அஸ் எனி அதர் பல்சர் மோட்டர் சைக்கிள் நான் சொல்லுவேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஓட்டும்போது. ஆல்சோ அந்த ஆக்சலரேஷன் மெயினாக வந்து மிட் ரேஞ்ச் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. இது எங்கே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிராஃபிக்கில் ஓட்டும்போது, டிராஃபிக்கில் ஓட்டுறதுக்கும் பிகாஸ் நான் அதுவும் பண்ணேன். டிராஃபிக்கில் மட்டும் இல்லைங்க, ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ரோட் சர்ஃபேஸ் நான் ஓட்டினேன். ஸோ டிராஃபிக்கில் ஓட்டும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த வண்டி. மெயினாக வந்து ஃப்ளிப் பண்ணி ஓட்டுறதுக்காக அதுக்கு மெயின் காரணம் வந்து இந்த ஃப்ளாட்டான ஹேண்டில் பார் செட்டப். அந்த ஃப்ளாட்டான ஹேண்டில் பார் செட்டப் பற்றி சொல்லும்போது இந்த வண்டியில் ஓவரால் நீங்கள் எர்கனாமிக் ஃபீல் வந்து நல்லாயிருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த ஸ்விட்ச் கியர்ஸ் இருக்குல்ல, ஸ்விட்ச் கியர் லேஅவுட் வந்து ரொம்ப ஒன்றும் புதுசு, ஒன்றும் ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். பட் ஓவரால் டாக்டிலிட்டி எல்லாமே வந்து டீசென்ட் எனஃப் அப்படின்னு நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் சஸ்பென்ஷன் வரும். சஸ்பென்ஷன் பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். பிகாஸ் ஃப்ரண்ட் டெலிஸ்கோபிக் ஃபோக்ஸ் இருக்கு இல்லையா, ஃபோக்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா டேம்பனிங் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஃப்ரண்ட் ஆகட்டும் ரியர் ஆகட்டும். இது மோர் ஆஃப் ஒரு ரொம்ப ஸ்டிஃபரான சைடில் இல்லை, கம்ஃபர்ட்டுக்கும் ஏற்ற மாதிரி. நீங்கள் வந்து சிம்பிளாக சொல்ல போனால் நீங்கள் புஷ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த சஸ்பென்ஷன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். நீங்கள் வந்து க்ரூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் சஸ்பென்ஷன் ஹெல்ப் பண்ணும். ஏன்னா ஒரு மிடில் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் மெயின் வந்து கொஞ்சம் கம்ஃபர்ட்டை பேஸ் பண்ணி கொடுத்த மாதிரி இருக்குது. ஏன்னா வந்து இது மோர் ஆஃப் பல்சருங்கும் போதே உங்களுக்கு ஒரு மாஸ் மார்க்கெட் பேஸ் பண்ண ஒரு மோட்டர் சைக்கிள் தான். ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக அவங்க வந்து கன்சிடர் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒர்க் அவுட்டும் ஆயிருக்குன்னு நான் சொல்லுவேன். நிறைய பேருக்கு அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், மெயினாக வந்து பில்லியன் வச்சு ஓட்டுறவங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் ரியரில் வந்து நீங்கள் மோனோ ஷாப் வேணும்னா இந்த புது நைட்ரோக்ஸ் யூனிட் இருக்கு இல்லையா, ஸோ இந்த சஸ்பென்ஷனை வேணும்னா ப்ரீலோடுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 6 ஸ்டெப் அட்ஜஸ்டபிலிட்டி கொடுத்துருக்காங்க. இட்ஸ் ஆல்வேஸ் குட் டு ஹேவ். நீங்கள் வந்து ட்ராக்குக்கு போகிறீங்க அந்த மாதிரி நீங்கள் சிச்சுவேஷனில் இருக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரண்ட் அண்ட் ரியரில் டயர்ஸை ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 180 செக்ஷன் கொடுத்துருக்காங்க. ரியரில் வந்து 130/70. எனக்கு ரியர் வந்து 140 R5V4 மாதிரி இல்லை அப்படின்றதெல்லாம் எனக்கு ஃபீலே ஆகலை. பிகாஸ் இந்த டயர்ஸ் வந்து க்ரிப் லெவல்ஸ் வந்து ஓகேயாக இருக்குது, போதுமாங்கிற அளவுக்கு இருக்குது. ஒரு விஷயம் சொல்கிறேன், எப்போவுமே வந்து நம்ம ரைடர் நம்ம வண்டியோட க்ரிப் லெவல்ஸ்க்கு விட கம்மியாக தான் வந்து நம்ம ஜட்ஜ் பண்ணுவோம். ஆக்சுவலி உண்மையாக சொல்ல போனால் ஸோ இந்த க்ரிப் லெவல்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் நான் அது என்ன இல்லாமல் இருந்துக்கலாம் அப்படின்னு நினச்சேன்னு பார்த்தீங்கன்னா ரேடியல் டெஸ்ட் கொடுக்கல. ரேடியல் டெஸ்ட் கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணேன். மெயினாக வந்து ஃப்ரண்ட்டில். ஸோ இந்த நைலோ குரூப் ஜாப்பர் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி என்னோடய ஆர்எஸ் நோட்டில் அதான் போட்டிருக்கேன். ஸோ எனக்கு அது குட் கன்சிஸ்டன்சி இருக்கும் இந்த பர்டிகுலர் ரப்பரில். ஆல்சோ ஃபேடிங்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு கிரெயினும் ஆகாது. அதாவது லாங் மைல்ஸ் வந்து நீங்கள் கிளாக் பண்ணலாம். ஆல்சோ வெட் கண்டிஷன்ஸ்லேயும் வந்து போதுமானங்கிற அளவுக்கு ட்ராக்ஷன் கொடுக்கும். ஸோ தட் இஸ் சம்திங் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. ஆனால் பஜாஜ் என்ன சொன்னாங்கன்னா இந்த புது காம்பவுண்ட் இந்த ஜாப்பர் பார்த்தீங்கன்னா இந்த நியூ ஜெனரேஷன் பல்சருக்காக நாங்கள் டெவலப் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து NS200 அப்புறம் RS200 மற்ற ரேஞ்சில் எல்லாம் வந்து இந்த காம்பவுண்டையும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் சம்திங் நியூ அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ரியர் பார்த்தீங்கன்னா மோர் ஆஃப் ரேடியல் மாதிரி அப்படிங்கிற சொல்கிறாங்க. நாட் ஷூர் இஃப் இட்ஸ் ரேடியல், பிகாஸ் ரேடியல்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஒரு ரேடியல் டயர்ஸோட ஒரு அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காண்டாக்ட் பேட்ச் 90 டிகிரி உங்களுக்கு வந்து காண்டாக்ட் பேட்ச் இருக்கும். அதாவது வந்து காண்டாக்ட் பேட்ச் வந்து அதிகமாக இருக்கும். சரியா சிம்பிளாக சொல்ல போனால் ஸோ பெட்டர் grip லெவல்ஸ் கிடைக்கும், பெட்டர் கார்னரிங் எபிலிட்டிஸ், பெட்டர் ஸ்பீட்ஸ் வந்து நீங்கள் போகலாம். அதான் வந்து மெயின். பட் இந்த டயர்ஸ் வந்து கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி எதுவும் இல்லை சொல்ல போனால். இட் இஸ் டீசென்ட் இனஃப். ஓகேவா? ஸோ பஜாஜ் பல்சர் N250 கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோட ப்ரைஸ் 1,38,000 நீங்கள் ஆன் ரோட் எடுத்திங்கன்னா 1,70,000 அரௌண்ட் அந்த மாதிரி வரும். ஸோ ப்ரைஸிங் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல பொசிஷன் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த வண்டியில் நான் மிஸ் பண்ணுற விஷயங்கள் எதுன்னு கேட்டிங்கன்னா டியூவல் சேனல் ஏவி சிஸ்டம் கண்டிப்பாக நான் மிஸ் பண்ணுறேன். ஆனால் லிக்விட் கூலிங் மிஸ் பண்ணுறேன்னா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. பிகாஸ் ஆயில் கூலிங் வெல் சார்ட்டட் அவுட் அக்ராஸ் த ரெவ் ரேஞ்ச் வந்து வண்டி ரொம்ப ரெஸ்பான்சிவாக இருக்குது. லோ அண்ட் மிட் ரேஞ்ச் ஸ்டாக் தான் இந்த வண்டியோட பெரிய பாசிட்டிவான விஷயங்கள். ப்ளஸ் இந்த இன்ஜினோட ரிஃபைன்மெண்ட் அது மட்டும் இல்லை, கார்னரிங் கேப்பபிலிட்டிஸ், அப்புறம் இந்த ஃப்ளாட் அண்ட் ஹேண்டில் பார் செட்டப்போட ஸ்போர்ட்டியான அது கொடுக்குற ஸ்போர்ட்டியான ரைட் குவாலிட்டிஸ் எல்லாமே வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. எஸ் ஐ டூ மிஸ் த டுவல் சேனல் ஏவி சிஸ்டம். அப்புறம் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இன்னும் கொஞ்சம் சைஸ் பெருசாக இருந்திருக்கலாம், இன்னும் கொஞ்சம் பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட் வந்து கூட கொடுத்துருக்கலாம். ஆனால் அதில் 2 நல்ல விஷயங்கள் எதுன்னு கேட்டிங்கன்னா ரேஞ்ச் இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க, அது மட்டும் இல்லை கீர் பொசிஷன் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே வந்து பாசிட்டிவான விஷயங்கள். ஓவரால் ஃபிட் அண்ட் ஃபினிஷ் ஒரு புது பஜாஜ் மோட்டர் சைக்கிள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கடைசி காலகட்டத்தில் கண்டிப்பாக இந்த வண்டிக்கு டாமினேட் 250யோட ஃபிட் அண்ட் ஃபினிஷ் எனக்கு பிடிச்சிருந்தது அது லான்ச் ஆனப்போ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வண்டியோட ஃபிட் அண்ட் ஃபினிஷ் இன்னும் பெட்டராகவே இருக்குன்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் புது மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி. அது மட்டும் இல்லாமல் டேங்க் வந்து மெட்டல் ஃபினிஷ் தேங்க்ஃபுல்லி அது. அப்புறம் 40 லிட்டர்ஸ் டேங்க் வந்து உங்களுக்கு நல்ல ரேஞ்ச் கொடுக்கும். பிகாஸ் இந்த வண்டி அரௌண்ட் 40 km/l நீங்கள் வந்து ரொம்ப புஷ் பண்ணாமல் ஓட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கிற வண்டி. ஸோ ஓவரால் ஒரு ப்ராக்டிகாலிட்டி எதிர்பார்த்து நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக நல்ல கம்ஃபர்ட் லெவல்ஸ் கொடுக்குற இந்த மோட்டர் சைக்கிளோட சீட் ஹைட்னு பார்த்தீங்கன்னா லோவாக தான் பொசிஷன் அப்போ நீங்கள் உட்காருவீங்க சீட்டில். ஸோ நீங்கள்
நீங்கள் எந்த ஹைட்டில் இருந்தாலும் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது, நீங்கள் எடுக்கலாம். ஆல்சோ பில்லியனை வச்சு ஈஸியாக ஓட்டலாம், வீட்டில் யார் வேணாலும் வச்சு ஓட்டலாம். ஏன்னா நல்ல வைடான சீட்ஸ், கம்ஃபர்டபுளான சீட்ஸும் கூட. அதே மாதிரி சஸ்பென்ஷன் வந்து ஹாட் செட்டப்பும் கிடையாது, லைக் ரொம்ப சாஃப்டான செட்டப்பும் கிடையாது. ஸோ பட் ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து டோரிங்கும் பண்ணலாம், நீங்கள் வந்து அக்ரெசிவாக நீங்கள் ஓட்டுறீங்க அப்படிங்கும் போதும் கண்டிப்பாக இட் வில் பி ஸோ மச் யூஸ்ஃபுல். ஸோ ஓவரால் ஒரு நல்ல பேக்கேஜ் கண்டிப்பாக நீங்கள் பிக் பண்ணலாம். இப்போதைக்கும் ஒரு நல்ல டோரர் ஒரு 250cc குவார்டர் லிட்டர் செக்மெண்ட்டில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த வண்டியை நீங்கள் சூஸ் பண்ணலாம். இதை கூட கம்பேரிசன்ஸ் வித் இதோட ரைவல்ஸ் GX250 அண்ட் FZ25 அப்புறம் மற்ற இன்னும் நிறைய விஷயங்கள் வருது. வெயிட் பண்ணுங்கள், வரும் நாட்களில் கண்டிப்பாக போடுறேன். ஏன்னா மைலேஜ் டெஸ்ட், டூரிங்க்கு செப்பரேட்டாக ரிவ்யூ எல்லாமே வந்து உங்களுக்கு தனியாக நான் காமிக்க போகிறேன். See you all again, take care.